வணக்கம். இது வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் AM அஸ்கர், கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். குருநாகல் நகரப்பிதாவுக்கு புவனேகபாகு அரசவையில் பிரவேசிக்க தடை. போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு மேலதிகமாக கலால் அதிகாரிகளும் போதைப் பொருளுடன் தொடர்பு. ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்னரே சஹ்ரானின் சீடர்கள் ரோவுக்கு தகவல் வழங்கியதாக தகவல். வீரதுங்க மற்றும் பெல்பிட்டவுக்கு எதிரான தீர்ப்பின் போது நீதிபதி பக்கச்சார்பாக செயற்பட்டார் என ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபாயிஸ் முஸ்தபா குற்றச்சாட்டு. வணிகத்துறையை பாதுகாத்து சீரான சுற்றுவட்டத்துடன் கூடிய பலமான நாட்டை கட்டியெழுப்பும் சவாலை ஏற்றுக்கொள்வதாக பிரதமர் தெரிவிப்பு. கொரோனா இந்தியாவில் தீவிரம். டெல்லியில் 4 1 பகுதியினருக்கு கோவிட் தொற்று. பாராளுமன்ற தேர்தல் 2020. யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டம் நமது நீண்ட போராட்டத்தின் இலக்கினை எட்டும் வகையில் பல்லின சமூகங்கள் வாழும் நாட்டின் பன்மத்துவத்தை உறுதி செய்யும் அரசியல் தீர்வு, நிலைபெறான அபிவிருத்தி கட்டமைப்புகளை உருவாக்குதல், தொழிலற்ற எளிய தலைமுறையை தொழிற்படையாக மாற்றுதல், அரசியலிலும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் பலவீனப்பட்டிருக்கும் தமிழ் சமூகத்தை பலப்படுத்த மக்களின் தெரிவு. முருகேசு சந்திரகுமாரின் கேடய சின்னமே. முதன்மை செய்திகளை தொடர்ந்து இனி விரிவான செய்திகள். குருநாகல் புவனேக்கு கட்டடம் அமைந்துள்ள வளவுக்கு நகரபிதா, துணை நகரபிதா உள்ளிட்ட 7 பேர் பிரவேசிப்பதை தடுக்கும் வகையில் குருநாகல் மேஜிஸ்திரேட் நீதிமன்றம் இன்று தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. சட்டமா அதிபர் விடுத்த வேண்டுகோளுக்கு ஏற்ப இவ் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அரசு சட்டத்தனையும் சட்டமா அதிபரின் இணைப்பதிகாரியுமான நிஷாரா ஜெயரட்ன கருத்து வெளியிட்டார். இன்றைய தினம் சட்டமா அதிபரின் பணிப்புரைக்கமைய அரசு சட்டத்தரணி குருநாகல் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜரானார். புவனேக்கு ஹோட்டல் என நடத்தப்பட்டு வந்த புவனேக்கு அரசவை கட்டடத்தை சேதப்படுத்தியமை தொடர்பாக பல கோரிக்கைகளை முன்வைப்பதற்காக அவர் அங்கு சென்றார். குருநாகல் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற நீதிபதி ADCS ஹேவா வசத்தினால் குருநாகல் மாநகர முதல்வருக்கு எதிராக ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போலீசார் மேற்கொள்ளும் விசாரணைகள் நிறைவடையும் வரை குருநாகல் நகரபிதா, துணை நகரபிதா மற்றும் நகரசபை உறுப்பினர்கள், மாநகர ஆணையாளர், மாநகர பொறியியலாளர் உள்ளிட்டோர் புவனேக்க ஹோட்டல் வளவில் பிரவேசிப்பதை தடுக்கும் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நகரபிதாவுக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொல்பொருள் பெறுமதிமிக்க குருநாகல் புவனேக்க கட்டடத்தை தகர்த்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை நடத்த பிரதமர் புத்திஜீவிகள் குழு ஒன்றை அமைத்துள்ளார். தொல்பொருள் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி சேடாரட்ன திசாநாயக்க தலைமையிலான இக்குழு குறித்த அறிக்கையை நேற்று பிரதமரிடம் கையளித்தது. இதற்கு பொறுப்பானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் பழைய கட்டடத்தை பாதுகாப்பது உள்ளிட்ட பல யோசனைகள் இவ்வறிக்கையில் அடங்கியுள்ளன. தொல்பொருள் திணைக்களம் விரிவாக இதனை ஆராய்ந்து திட்டங்களை வகுத்திருப்பதால் பழைய பகுதியை மீள அமைக்க வேண்டிய தேவை இருப்பதால் பழைய கட்டடம் பாதுகாக்கப்பட வேண்டுமென குழு பரிந்துரைத்துள்ளது. இந்த கட்டடம் தொல்பொருள் திணைக்களத்தினால் பொறுப்பேற்கப்பட உள்ளது. போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக கும்பல்களை ஒழிக்கும் பாரிய வேலி திட்டம் முன்னெடுக்கப்பட்டதன் ஊடாக குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் குழப்பம் அடைந்துள்ளனர். போதைப்பொருள் கடத்தல்களில் ஈடுபட்டு வருவோர் மற்றும் பாதாள உலக கும்பல்கள் குறித்து அனைத்து தகவல்களையும் பாதுகாப்பு தரப்பினர் திரட்டியுள்ளனர். எவரும் எதிர்பாராத வகையில் குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் தொடர்பான தகவல்கள் நாளுக்கு நாள் வெளியாகி வருகின்றன. போதைப்பொருள் கடத்தல்கள் தொடர்பாக போதைப்பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டுள்ளனர். குற்றம் சுமத்தப்பட்ட 13 அதிகாரிகளை ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தின் சிலர் போதைப்பொருள் கடத்தல்களுக்கு பயன்படுத்திய வாகனங்கள், வீடுகள் உள்ளிட்ட ஏனைய அனைத்து தகவல்களும் திரட்டப்பட்டுள்ளன. இந்த பணியகத்தின் ஒரு சிலரது சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பாக விசாரணைகள் முடிவடைவதற்கு முன்னர் கலால் அதிகாரிகளின் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஐஸ் போதைப் பொருளுடன் கலால் திணைக்கள அதிகாரி ஒருவர் இன்று அதிகாலை புத்தளம் ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார்.
கெக்கிராவிலிருந்து வருகை தந்த சிலருடன் இந்த பொலன்னறுவையில் கலால் அதிகாரி 125 கிராம் ஐஸ் போதைப் பொருளை பெற்றுக் கொண்ட போது கைது செய்யப்பட்டார். அவர் நீண்ட விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் அதனூடாக கிடைத்த தகவல்களின்படி புத்தளம் கலால் அலுவலக பதில் பொறுப்பதிகாரி தமக்கு போதைப் பொருட்களை வழங்கியதாக குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து அந்த சந்தேக நபரையும் கைது செய்வதற்கு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. பொலன்னறுவை கலால் அதிகாரியுடன் இருந்த 4 பெண்களும் 4 ஆண்களும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் பயன்படுத்திய வேன் ஒன்றும் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் முற்றுகைகள் தொடர்பாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ஜாலிய சேனாரட்ன கருத்து வெளியிட்டார். போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தமது அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்துள்ளனர். அதன் பின்னர் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் தொடர்பான விசாரணைகள் பக்க சார்பின்றி முறையாக முன்னெடுக்கப்படுகின்றன. ஏனைய அதிகாரிகள் போதைப்பொருள் தடுப்பு விடயங்களை தொடர்ந்தும் முன்னெடுத்து வருகின்றனர். அவர்கள் தமது புகழுக்குரிய பணிகளை தொடர்ந்தும் முன்னெடுத்து வருகின்றனர். அங்கட லொக்கா என்பவர் வெளிநாடு ஒன்றில் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக வெளியான செய்திகள் குறித்தும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கருத்து தெரிவித்தார். லசந்த பெரேரா எனும் இந்த சந்தேக நபர் தேடப்பட்டு வரும் ஒருவராவார். அவர் வெளிநாடு சென்றுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பாக நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அவர் இறந்துள்ளதாக செய்திகள் பரவுகின்றன. எனினும் உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி எமக்கு கிடைக்கவில்லை. இது தொடர்பாக கவனம் செலுத்தி உத்தியோகபூர்வ தகவல்களை நாம் பெற்றுக்கொள்ள உள்ளோம். இதே நேரம் நீர்கொழும்பு முன்னாள் சிறைச்சாலை அத்தியட்சகர் அனுருத்த சம்பாயோ தாக்கல் செய்த ரீட் மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நாளை ஆராயப்பட உள்ளது. கைது செய்வதை தடுப்பதற்கான இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இவ்வனைத்து விசாரணைகளும் முறையாக முன்னெடுக்கப்படும் போது திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பலொன்று ஜனாதிபதி பாதுகாப்பு செயலாளர் மற்றும் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் ஆகியோர் மீது மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் உயிர் அச்சுறுத்தல் தொடர்பாகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இவ்வச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் மற்றும் சிறைச்சாலை ஆணையாளர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற தேர்தல் வரலாற்றில் புரட்சி ஒன்றை ஏற்படுத்த தாம் தயார் என்பதை தென் மாகாண மக்கள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் உறுதியளித்தனர். ஜனாதிபதி இன்று காலி பகுதிக்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது மக்கள் இவ்வுறுதிமொழியை வழங்கியுள்ளனர். காலி மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியில் இம்முறை பொதுத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக ஜனாதிபதி இன்று அப்பகுதிக்கு விஜயம் செய்தார். காலி இனிதும பகுதியிலிருந்து விஜயத்தை ஆரம்பித்த ஜனாதிபதி வேட்பாளர் சம்பத் அத்துக்கூரலன் நெலுவ பொது மைதானத்தில் ஏற்பாடு செய்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். நெலுவ தேசிய பாடசாலைக்கு சென்ற ஜனாதிபதி அங்கு நிலவும் குறைபாடுகளை கேட்டறிந்தார். பயன்படுத்தப்படாதுள்ள காணிகளை பெற்றுக் கொடுத்தால் ஜனாதிபதி எதிர்பார்க்கும் இலக்கை பூர்த்தி செய்ய முடியும் என சிறு ஏற்றுமதி பயிர்செய்கையாளர்கள் அங்கு தெரிவித்தனர். கலால் அதிகாரிகளின் முற்றுகைகள் காரணமாக தடைப்பட்டுள்ள கித்துள் கைத்தொழில் துறையை மீள் கட்டியெழுப்புவதற்கான பின்னணியை தயாரிக்கப் போவதாகவும் ஜனாதிபதி அங்கு தெரிவித்தார். அப்பகுதியில் வெள்ள கட்டுப்பாட்டை முறையாக முன்னெடுக்கும் வேலைத்திட்டத்தின் முக்கியத்துவமும் வலியுறுத்தப்பட்டது. முன்பள்ளி பாடசாலை ஆசிரியர்கள் பல இடங்களில் முன்வைத்த பிரச்சினைகளை கவனத்தில் கொண்ட ஜனாதிபதி அவர்களுக்கு மாதாந்த கொடுப்பனவு ஒன்றை வழங்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 9 வயது சிறுவன் ஒருவன் தனது பணத்தை சேகரித்த உண்டியலை கோவிட் நிதியத்திற்கு அன்பளிப்பு செய்யும் வகையில் அதனை ஜனாதிபதியிடம் வழங்கினார். இசுரு தொடாங்கொட வந்துரம்ப புது மைதானத்தில் ஏற்பாடு செய்திருந்த பொதுக்கூட்டத்தின் போது தேயிலை செய்கையாளர்களின் பிரச்சினை குறித்து ஜனாதிபதி அறிவுறுத்தினார். அறநெறி பாடசாலை பாடத்திட்டத்தின் பகுதிகளை பாடசாலை பாடத்திட்டத்திலும் இணைப்பதன் மூலம் பிள்ளைகளை அறநெறியில் இணைக்க முடியும் என அந்த சந்தர்ப்பத்தில் வருகை தந்த மகா சங்கத்தினர் தெரிவித்தனர். பாதாள உலக கும்பல்களை ஒழிப்பதற்கும் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களை தடுப்பதற்கும் செயலணி ஒன்றை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கிராமப்புறங்களில் அவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெற்றால் அது பற்றி அந்த செயலணிக்கு ஆளடையாளமின்றி அறிவிப்பதன் மூலம் பொதுமக்கள் எதிர்பார்க்கும் இலக்கை துரிதமாக எட்ட முடியும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார்.
உடுகம ஆதார வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் மருந்தகத்தை புனரமைப்பது உட்பட 1,00,000 கிலோமீட்டர் வீதி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் காலி மாவட்டத்தின் சகல வீதிகளும் அபிவிருத்தி செய்யப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார். சங்கைக்குரிய பத்தேகம சமித்த தேரர் அமைச்சர் ரமேஷ் பத்திரனவும் இப்பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டனர். கீதா குமாரசிங்க பெந்தர எல்பிடி கோனகல வாராந்த சந்தை வளவில் ஏற்பாடு செய்த பொதுக்கூட்டத்திலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார். முன்னரிலும் பார்க்க மிக ஆர்வத்துடன் மக்களை இம்முறை வாக்களிக்க தூண்ட வேண்டுமென ஜனாதிபதி அங்கு குறிப்பிட்டார். இந்துருவ பகுதியில் சுமார் 40 வீடுகளுக்கு குடிநீர் வசதி கிடைக்காமையினால் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாகவும் ஜனாதிபதி கவனம் செலுத்தியுள்ளார். காலி மாவட்ட வேட்பாளர் சம்பத் அத்துகோரளவும் இதில் கலந்து கொண்டார். வர்த்தக துறையில் விரிவான அபிவிருத்திகளை மேற்கொள்ள தேவையான சுற்றுவட்டத்துடன் கூடிய பலமான நாட்டை கட்டியெழுப்பும் சவாலை அரசாங்கம் ஏற்றுள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் வர்த்தக சமூக பிரதிநிதிகளுடனான சந்திப்பின் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். கொரோனா அனர்த்தத்தின் பின்னர் சீர்குலைந்த வணிகத்துறையை கட்டியெழுப்ப மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் இங்கு ஆராயப்பட்டது. அமைச்சர் பந்துல குணவர்தன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். 2015 ஆண்டிலிருந்த பொருளாதார நிலையையும் மீண்டும் எம்மிடம் ஒப்படைக்கும் போது இருந்த பொருளாதார நிலையையும் நீங்கள் என்னை விட கூடுதலாக அறிந்து வைத்துள்ளீர்கள். இந்நிலையிலேயே எம்மால் சில கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டி ஏற்பட்டது. நாடு எஞ்சினால் மட்டுமே அனைத்தையும் பாதுகாக்க முடியும். இதனால் நாட்டை பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு எமது அரசாங்கத்திற்கு உண்டு. நாட்டில் வாழக்கூடிய உரிமை, பேசக்கூடிய உரிமை உள்ளிட்ட அனைத்து உரிமைகளும் எமக்கு இருக்க வேண்டும். அந்த உரிமையை பாதுகாப்பது எமது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக கந்தலாயில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கலந்து கொண்டார். சேருவில பகுதி அமைப்பாளர் கபில நுவான் அத்துக்கூறல இதனை ஏற்பாடு செய்திருந்தார். கந்தலாய் சீனி தொழிற்சாலையின் உற்பத்திகளை மீள ஆரம்பிக்க தேவையான சகல நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் அங்கு தெரிவித்தார். சீனி தொழிற்சாலையில் பல தனியார் துறையினர் முதலீடு செய்ய முன்வந்துள்ளனர். அவர்களுக்கு உரிய கால எல்லை வழங்கப்பட்டு அன்றைய தினம் அவர்கள் ஆரம்பிக்க தவறினால் அதனை அரசாங்கம் பொறுப்பேற்று செயற்படுத்த உள்ளது. இதே நேரம் திருகோணமலை மாவட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி வேட்பாளர்களின் வெற்றியை உறுதிப்படுத்தும் மற்றொரு கூட்டம் திருகோணமலை இந்து கலாசார நிலையத்தில் இடம்பெற்றது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுசந்த புஞ்சி நிலைமை இதனை ஏற்பாடு செய்திருந்தார். சரத் மனமேந்திர, ஆரியவதி களப்பதி உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய திறமை ஐக்கிய தேசிய கட்சிக்கு மாத்திரமே இருப்பதாக அக்கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். பொருளாதாரத்தை பலப்படுத்த தமது கட்சி தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மருதானை குப்பியாவத்த பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சி அலுவலகம் ஒன்றை திறந்து வைத்து உரையாற்றும் போதே ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். இன்று எமது நாட்டில் பாரிய வெளிநாட்டு செலாவணி பற்றாக்குறை காணப்படுகின்றது. எமது ஏற்றுமதி வருமானம் குறைவடைந்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியினால் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க முடியும் என்பதை நாம் கூறியிருக்கின்றோம். இந்த நாட்டை ஐக்கிய தேசிய கட்சியினால் மாத்திரமே கட்டியெழுப்ப முடியும். சர்வதேச சமூகத்துடன் தொடர்பு கொண்டு, சர்வதேச நாணய நிதியத்துடன் தொடர்பு கொண்டு தேவையான 6,000 மில்லியன் அமெரிக்க டாலர்களை திரட்ட முடியும். அதன் பின்னர் எமக்கு நிவாரணங்களை வழங்க முடியும். வேலை இழப்போருக்கு 10,000 ரூபாய் வீதம் வழங்குவோம். சுதந்திரத்திற்கு பின்னர் நாம் முகம் கொடுத்த 2ஆம் உலக மகா யுத்தத்திற்கு பின்னர் உலகம் முகம் கொடுத்த மிகப்பெரிய சவாலை இன்று இருக்கின்றது. அதிலிருந்து மீள்வதற்கான பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பலத்தை ஐக்கிய தேசிய கட்சியினால் மாத்திரமே பெற்றுக் கொடுக்க முடியும். பொதுமக்களுக்கு செவிசாய்க்கக்கூடிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதே தனது எதிர்பார்ப்பாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச வெளிமடையில் இடம்பெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் தெரிவித்தார். வெளிமடு வாராந்த சந்தை வளவில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தை பதுளை மாவட்ட வேட்பாளர் ரவீந்திர சமரவீர ஏற்பாடு செய்திருந்தார். நாட்டை கட்டியெழுப்பும் எதிர்கால வேலை திட்டம் தொடர்பாக திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒன்று அமைத்து பொதுமக்களுக்கு நேர்மையான அரசாங்கத்தை உருவாக்கி மக்களுக்கு செவி சாய்க்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவோம். சாதாரண மக்கள் ஆளக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவோம்.
தொலைபேசி சின்னத்தில் போட்டியிடும் ஐக்கிய மக்கள் சக்தியான நாம் எமது தேர்வுகளை தெளிவாக முன்வைத்துள்ளோம். தொலைபேசி சின்னத்தை வெற்றி பெறச் செய்து ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அமைத்து 24 மணித்தியாலத்துக்குள் எமது நாட்டில் எரிபொருள் விலையை குறைப்போம். எரிபொருள் விலை குறைந்தால் மக்களின் கைகளில் பணம் மீதமாகும். எஞ்சும் பணத்தை கொண்டு முதலீடுகளை அதிகரிக்கச் செய்து சீர்குலைந்த பொருளாதாரம் மீள்கட்டி எழுப்பப்படும். பொருளாதாரம் மீள்கட்டி எழுப்பப்படும் வரை மாதம் ஒன்றுக்கு 20,000 ரூபாவை ஒரு குடும்பத்துக்கு வழங்க நாம் திட்டமிட்டுள்ளோம். கிராம ராஜ்யம் நகர ராஜ்யம் என்ற பெயரில் புதியதொரு திட்டத்தையும் நாம் உருவாக்குவோம். அதனை நாம் எமது அரசாங்கத்தில் முன்னெடுக்க உள்ளோம். අපි ග්‍රාම රාජ්‍ය නගර රාජ්‍ය නමින් අලුත් සංකල්පයක් නිර්මාණය කරනවා. ඒ අපේ ආණ්ඩුවක් තුළ ක්‍රියාත්මක කරනවා. நாடு வறுமையடைந்து ஆட்சியாளர்கள் செல்வந்தர்களாக மாறியமையே கடந்த காலங்களில் இடம்பெற்று வந்ததாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். நாடு எவ்வாறு வறுமையடைந்தது என்பதை கண்டறிய ஆட்சியாளர்கள் எவ்வாறு செல்வந்தர்களானார்கள் என்பதை கண்டறிய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். கடுவளை கொத்தலாவல பகுதியில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். தேசிய மக்கள் சக்தியில் பொது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். நாடு வறுமையடைந்தாலும் ஆட்சியாளர்கள் வறுமை நிலைக்கு செல்லவில்லை. அவர்கள் இருந்ததிலும் பார்க்க மேலும் செல்வந்தர்களானார்கள். நாடு எவ்வாறு வறுமையடைந்தது என்பதை அறிந்து கொள்ள ஆட்சியாளர்கள் எவ்வாறு செல்வந்தர்களானார்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். ஊழல், மோசடி, வீண்விரயம் ஆகியவற்றினால் எமது நாடு அழிவு பாதைக்கு சென்றுள்ளது. இந்த பிரச்சனையில் இருந்து நாம் மீள வேண்டும். நீங்கள் இவ்விரு கட்சிகளுக்கும் இன்னும் 50 ஆண்டுகள் சந்தர்ப்பத்தை வழங்குங்கள். இதே நிலையில் எவ்வித மாற்றத்தையும் உங்களால் எதிர்பார்க்க முடியாது என்று இந்த அரசியல் ஒரு வர்த்தகமாக மாறியுள்ளது. இது 1970ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஏற்பட்டது. அன்று ஒரு கௌரவமான சேவையை புரிவதற்கு அரசியலுக்கு வந்தார்கள். எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். வர்த்தகமாக மாறியுள்ள அரசியலை பொதுமக்கள் சேவையாக மாற்றியமைத்து தருவதாக நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன். பொதுத் தேர்தல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் மேடைகளில் ஒலித்த குரல்கள் அடுத்து ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் காண்பதற்காக தமிழ் மக்களுக்கு ஒரு உறுதியான ஒரு அரசியல் தலைமத்துவம் தமிழ் மக்களுக்கு வேணும். ஏனென்றால் வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நீங்கள் சிந்தித்து யாருக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு நிலப்பாட்டுக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் பெற வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது சிதறிதிப்ப இனி அங்க ஒருவரும் இல்லை. அவனால் எப்பயும் 10 வேட்பாளரை நீங்க ஒன்றா கண்டிருக்கலாம் பாரு. சொல்லுங்க, ஒரு நாளும் கிடையாது. தான் வெல்லணும் கொண்டு எல்லாரும் ஓடிச்சிட்டாங்க. அவனுக்கு வெளிப்படையான அவர் வேண்டுகோள் விடுறேன். தோக்க போறது உறுதி. நீங்க தயவு செய்து அம்பார பாக்க பிரியாம வந்து இணைஞ்சு கொள்ளுங்க எங்களோட எல்லாரும். எதை நாங்க பகிரங்கமான அறிக்கை விடுறோம் உங்களுக்கு. அவ தோத்து போய் ஒரு 500-600 வாழ்க்கை பிரியாம இதை விளங்கிக் கொள்ளுங்க நீங்க எல்லாரும். அப்ப வெற்றி என்றது எங்களுக்கு உறுதி. நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி வெற்றி பெறும். மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள், ஆதரவு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் மக்களின் ஆணை அதிகமாக கிடைக்கின்ற போது மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான அதேபோன்று கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற இந்த அரசாங்கத்துடன் இணைந்து கிழக்கு மாகாணத்தில் மக்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய சிறந்த ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்கின்றது. அதனை சிறப்பாக பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் தயாராக இருக்கிறார்கள். தொடர்ந்து ஏமாற்றப்பட்ட சமூகம் இன்று உணர்ந்திருக்கின்றது. இந்த காங்கிரஸ் ஸ்தாபனம் நான் ஐயா கேபினெட் மினிஸ்டரா இருக்கும்போது உடைச்சிருக்காங்க. ஆர்மோ தொண்டமான் கேபினெட் மினிஸ்டரா இருக்கும்போது உடைச்சிருக்காங்க. நாங்க கேபினெட் மினிஸ்டரா இல்லாதப்ப உடைக்க முடியாம தடுமாறோம். உடைக்க விடாம கொண்டு போறதுதான் எங்களோட டார்கெட். அதனால காங்கிரஸ் உடைக்க விடாம கொண்டு போகும்போது மலையத்தில் இவ்வளவு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கட்சி நீங்க உருவாக்க முடியாது. உருவாக்குனாலும் டேட் ஆஃப் பர்த் வந்து 2020ல இருந்தா, இது டேட் ஆஃப் பர்த் 1937ல இருந்து. இதுதான் நம்மளோட சக்தி. ஸ்ரீலங்கா பொதுன பெரும் இந்த கட்சி ஆட்சி வரத்தான் போகுது. இது விசேஷமா முஸ்லிம்களுக்கு குரூஷியல் எலெக்ஷன். இந்த எலெக்ஷன் இவரோட வாழ்க்கையிலே கட்சி தலைவருக்கு அல்ல, வாழ்கின்ற முஸ்லிம்களுக்கும் மிச்சம் டிப்ளமேசியா நடக்கணுமான விஷயம். ஒவ்வொரு முஸ்லீமுக்கு நான் சொல்றேன், நீங்க போய் ஓட் பண்ணுங்க, திங்க் பண்ணி ஓட் பண்ணு, 2 தரக்கு ரோஸ்டி பண்ணுங்க. நீங்க உங்களோட கமையில வாழணும், எங்க ஏரியாவில் நாங்கள் வாழணும், அந்த ஏரியா மக்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நாங்கள் வாழணும். அந்த காலத்துல இருந்து எங்களுக்கு இந்த முஸ்லீம் தலைவர் என்ன செஞ்சாங்க இந்த நாட்டுல? அலசர் தலைவர் கொண்டு வந்தாங்க, சமுதாய தலைவர் வந்தாங்க, வியாபார தலைவராக போயிட்டாங்க. அந்தந்த முஸ்லீம் அந்தந்த எலக்ட்ரேட்ல அந்தந்த கேட்குற மக்களோட மெஜாரிட்டி ஐக்கிய மக்கள்
மக்களோட அந்த போற பஸ்ல நீங்கள் சேர்ந்துக்கோங்க. இந்த சமுதாயம் இந்த யுத்தத்தின் பொழுது இந்த நாட்டுக்காக நாடு பிளவுபட்டு விடக்கூடாது என்பதற்காக நாட்டு பற்றோடு இந்த சிறிய நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு சமூகம் நமது சமூகம். 1200 வருஷங்கள் இன ஒற்றுமைக்காக உழைத்த சமூகம் நாங்கள். இந்த நாட்டுக்காக தேசப்பற்றோடு வாழ்ந்த ஒரு சமூகம் நாங்கள். இப்போது எங்களுடைய சமூகம் ஒரு முடிவெடுத்து விட்டது, திருந்து விட்டார்கள். எல்லோரும் எங்களுடைய ஜனாதிபதியை ஆதரிக்க வேண்டும், எங்களுடைய பிரதமரை ஆதரிக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றார்கள். எனவே எதிர்வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் மொட்டு சின்னத்துக்கு வாக்களிப்பது மூலமாகத்தான் இந்த எங்களுடைய சமூகம் உங்களுக்கு பின்னாடி இருக்கின்றது என்கின்ற செய்தியை தர முடியும். இரண்டாயிரத்தி 25 வரை ஜனாதிபதியாக இருக்கப் போகின்ற கோட்டாபய ராஜபக்சவுடன் கைகோர்த்து சேவை செய்யக்கூடிய பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கு முஸ்லிம்கள் தங்களது ஆதரவை வழங்க வேண்டும் என ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி தெரிவித்தார். பொதுஜன பெரமுன முஸ்லிம் சம்மேளனத்தின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான ALM உவைசின் ஏற்பாட்டில் முன்னாள் அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்தவின் தேர்தல் அலுவலகம் மருதானையில் திறந்து வைக்கப்பட்டது. இதில் கௌரவ அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்தும் உரையாற்றிய அவர் இனிவரும் காலங்களில் பிறப்பு அத்தாட்சி பத்திரத்தில் ஜாதி மதம் இடம்பெறாது எனவும் தெரிவித்தார். திரு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் 2025 வரங்காட்டும் இலங்கையில் ஜனாதிபதி அவர்கள். எங்களுக்கு கிடைத்திருக்கிற எல்லா லேட்டஸ்ட் சர்வேக்கும் படிக்கு எங்கட பொதுஜன பெரமுன அமூக வெற்றி ஒன்று பெறும். அதனால நாங்க இந்த வெற்றியில் ஒரு பங்காளிகளாகுதா, அப்படி இல்லாற்றி எதிர்கட்சியும் பின்னால போறான்ற கொஸ்டின் தான் எங்களுக்கு இருக்குது. இப்ப நாங்க கண்டோம் போன 5 வருஷமாக எந்த ஒப்போசிஷனோடு இருந்து 23 பேர் ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு செஞ்ச எந்த சேவையும் இல்லை. அதே மாதிரி நேத்தையிலிருந்து எங்களோட பர்த் சர்டிபிகேட்ல இனி ஜாதி மதத்தை பத்தியே இல்லை, எல்லாரும் இலங்கையினர் என்றது தான் போடுவாங்க. உங்களுக்கு விளங்கணும், நாங்க ஒரு நல்ல பாதையில பேத்து கொண்டிருக்கிறோம். ஒரு நல்ல ஜனாதிபதி நல்ல பாதையில போறது, அந்த ஜனாதிபதியோட சேர்ந்து நாட்டை கட்டியலும் எடுப்புறதுக்கு நீங்களும் ஒரு பங்காளியாகுங்க. முஸ்லீம் ஆகிய நாங்கள் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி எலெக்ஷனில் எங்களோட 5% வாக்குக்கு குறைவான வாக்கு தான் முஸ்லீம்களால் இந்த அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டது. அப்படி வழங்கப்பட்டாலும் இந்த அரசாங்கம் முஸ்லீம்களை எந்த இடத்துலையுமே இந்த எங்களோட உரிமைகளை பறிக்கவோ இல்ல எங்களுக்கு வாக்கு தரலன்னு எங்களை ஒதுக்கவோ வைக்கல. முஸ்லீம் ஆகிய நாங்கள் ஒதுங்கி இருக்கிறோம் இந்த அரசாங்கத்தில் இருந்து. இன்றைக்கு பாருங்க எவ்வளவு பொய்ய சொன்னாங்க, முஸ்லீம் மக்களுக்கு என்னென்ன இன்னல்கள் வரும்னு சொன்னாங்க, முஸ்லீம் மக்களுக்கு வியாபாரம் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க, முஸ்லீம்களை உரிமைகளை படிக்கப்படும் சொன்னாங்க, முஸ்லீம் பெண் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு பாடசாலைக்கு போக முடியாது, ஃபர்தாவை கலட்டப்படும் சொன்னாங்க. எமது மதிப்புக்குரிய ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்ஷ அவர்களை ஒரு பெரிய மாஃபியாவா காட்டினாங்க. ஆனா இன்றைக்கு என்ன நடந்திருக்குது உங்களுக்கு தெரியும். 8 மாதத்துக்கு மேலாக ஜனாதிபதியின் ஆட்சியில எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு இன்சிடென்டும் எங்களுக்கு நடக்கல. அதுதான் இந்த நாட்டில் இருக்கிற ஒரு சரியான தலைவன், ஒரு நாட்டுக்கு ஒரு தளபதி. எல்லா இன மக்களையும் ஒரு முறையாத்தான் பார்க்கிறாங்க. உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தொடர் தாக்குதல் குறித்து இந்தியாவின் ரோ புலனாய்வு சேவைக்குரிய புலனாய்வு தகவல்களை ஜாரான் ஹசீமின் பயங்கரவாத குழுவிலிருந்த ஒருவர் வழங்கியுள்ளதாக அரசு புலனாய்வு சேவை அதிகாரி தெரிவித்துள்ளார். இத்தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் இடம்பெற்றது. இவ்வாறு புலனாய்வு தகவல்களை வழங்கியவர் சாய்ந்தமருது வெடி சம்பவத்தில் உயிர் தப்பி இந்தியாவுக்கு தப்பிச் சென்றுள்ளவர் புலஸ்தினி மகேந்திரன் எனப்படும் சாரா ஜெஸ்மினா என்பது குறித்து விசாரணைகள் இடம்பெறுவதாக தெரிவித்தார். கிழக்கு மாகாணத்தில் பணிபுரியும் அரச புலனாய்வு சேவை அதிகாரியொருவர் இன்று 2வது நாளாகவும் ஆணைக்குழுவில் சாட்சியம் அளித்தார். முஸ்லிம் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்திய முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் சிப்லி ஃபாரூக் அரசியல் ரீதியாக சஹ்ரான் நாசிம் தலைமையிலான தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்புக்கு பலமான ஆதரவை வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சஹ்ரான் நாசிமின் பயங்கரவாத குழுவின் முக்கிய உறுப்பினரான ஆமி மொஹிதீன் என்பவர் சில காலம் இந்த மாகாண சபை உறுப்பினரின் சாரதியாக செயற்பட்டுள்ளார். 2017 ஆண்டு மார்ச் 10ஆம் தேதி சஹ்ரான் நாசிமின் குழு சுன்னத்துல் ஜமாத் அமைப்புடன் காத்தான்குடி பகுதியில் மோதல்களில் ஈடுபட்ட போது சஹ்ரானை பாதுகாப்பாக அங்கிருந்து அகற்றி வேன் ஒன்றில் தமது வீட்டிற்கு அழைத்து சென்று புகலிடம் வழங்கியவர் சிப்லி ஃபாரூக் என அந்த புலனாய்வு அதிகாரி தெரிவித்தார். இந்த மோதல் தொடர்பாக மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கில் சஹ்ரான் தரப்பு சார்பில் சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன ஆஜரானதாகவும் அவ்வதிகாரி தெரிவித்தார். குறித்த வழக்குக்காக மைத்ரி குணரத்னவை கொழும்பிலிருந்து மட்டக்களப்புக்கு அழைத்து சென்றவர் அப்துல் காதர் அன்சார் எனப்படும் சஹ்ரான் நாசிமின் மனைவியின்
சஹ்ரானின் சகோதரர் ஆவார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அப்போது அரசாங்கத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் குறித்த அதிகாரியிடம் சாரா ஜஸ்மின் என்பவரை உங்களுக்கு தெரியுமா என கேள்வி எழுப்பினார். அவர் கட்டுவாப்பிட்டிய தேவாலயத்தின் மீது தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தியவரின் மனைவி என சாட்சி தெரிவித்தார். குறித்த பெண் களுவாஞ்சிக்குடி தேத்தாத்தீவு பகுதியில் பிறந்த தமிழ் பெண் என்றும் பின்னர் அவர் இஸ்லாம் மார்க்கத்திற்கு மதமாற்றம் செய்யப்பட்டதாகவும் தெரிய வந்தது. அவருக்கு 2 அடையாள அட்டைகள் இருப்பதாகவும் கூறப்பட்டது. சாய்ந்தமருது வெடி சம்பவத்தில் சாரா ஜஸ்மின் உண்மையில் உயிரிழந்தாரா என ஆணைக்குழு கேள்வி எழுப்பியது. குறித்த சம்பவத்தில் அவர் இறந்ததாக அரச புலனாய்வு சேவை முதலில் நினைத்தது. பின்னர் மேற்கொண்ட DNA பரிசோதனைகளில் அவர் உயிரிழந்ததாக தெரிய வரவில்லை என சாட்சி தெரிவித்தார். இதன் அடிப்படையில் குறித்த பெண்ணை தேடுவதற்கு தான் அதிகாரிகளை ஈடுபடுத்தியதாகவும் அவர் கூறினார். சாய்ந்தமருது சம்பவம் இடம்பெற்ற கடந்த ஆண்டு ஏப்ரல் 26ஆம் தேதிக்கு பின்னர் அவரை கண்டிருந்த பலரின் சாட்சியங்கள் பதிவாகிய விசேட அறிக்கையொன்றை கடந்த மே மாதம் 31ஆம் தேதி அரச புலனாய்வு சேவை தலைமையகத்திற்கு சமர்ப்பித்ததாகவும் புலனாய்வு அதிகாரி தெரிவித்தார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக உளவு சேவை எவ்வாறு தகவல்களை பெற்றுக் கொண்டது என ஆணைக்குழு வினவியது. அதற்கு பதிலளித்த சாட்சி தாக்குதலுக்கு பின்னர் தௌஹீத் ஜமாத் அமைப்புடன் தொடர்புடைய 97 பேரை தான் விசாரித்ததாகவும் தாக்குதல் தொடர்பாக அதற்கு முன்னர் சஹ்ரானின் மனைவியான ஹாதியாவும் சஹ்ரானுடன் நெருங்கி பழகிய நௌஃபர் மௌலவியும் மாத்திரமே அறிந்திருந்ததாக அவர் தெரிவித்தார். சாரா என்பவர் தாக்குதல் தொடர்பான சகல தகவல்களையும் அறிந்திருந்தாரா என அரச மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் வினவினார். சஹ்ரானின் மனைவியுடன் விசாரித்த போது சாரா என்பவர் தாக்குதல் தொடர்பான சகல தகவல்களையும் அறிந்திருந்ததாக தெரிவித்துள்ளார். தாக்குதலின் பின்னர் கைது செய்யப்பட்ட நௌபர் மௌலவி வழங்கிய வாக்குமூலங்களின்படி கண்டி தலதா பெரஹராவை இலக்காக கொண்டு 2வது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக தெரிய வந்ததாகவும் சாட்சி கூறினார். அதுவரை மறைந்திருக்க முடியாவிட்டால் பௌத்த ஆலயங்களை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்துவதாக சஹ்ரானின் சகோதரி ரில்வான் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் தெரிவித்ததாகவும் புலனாய்வு அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார். அதற்கான வெடிப்பொருட்கள் மற்றும் ஏனைய பொருட்களும் துணி வகைகளும் தயார்படுத்தப்பட்டிருந்ததாகவும் அவர் கூறினார். சாய்ந்தமருது இல்லத்தில் உயிரிழந்த சிறுவர்கள் தவிர அவ்வீட்டில் உயிரிழந்த ஏனையவர்கள் உட்பட 12 பேர் இவ்வாறு 2வது தாக்குதலுக்கு தயாரானவர்கள் என தெரிய வந்துள்ளது. ஆகஸ்ட் மாதம் வரை இத்தாக்குதல்களுக்காக மறைந்திருப்பதாக அம்பாறை மாவட்டத்தில் 8 பாதுகாப்பு இல்லங்களை கொள்வனவு செய்திருந்ததாகவும் சாட்சி ஆணைக்குழுவில் தெரிவித்தார். எனினும் 1வது தாக்குதலுக்கு பின்னர் அரச புலனாய்வு சேவை மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக 2வது தாக்குதல் தடுக்கப்பட்டது. தற்செயலாக வேணும் தலதா பெரஹர மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் ஏற்படும் அழிவை நினைத்து கூட பார்க்க முடியாது என புலனாய்வு அதிகாரி வழங்கிய சாட்சியத்தில் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் அனுச பெல்பிட்டு ஆகியோரை விடுதலை செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. செல்துணி வழக்கில் 3 ஆண்டுகால சிறை தண்டனை விதியாக்கப்பட்ட லலித் வீரதுங்க மற்றும் அனுச பெல்பிட்டு ஆகியோர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இம்மேன்முறையீட்டு மனு குமுதினி விக்ரமசிங்க, தேவிகா அபேரத்ன ஆகிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. லலித் வீரதுங்க சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபாயிஸ் முஸ்தபா விளக்கமளிக்கையில் தனது கட்சிக்காரர் குற்றவாளி என தீர்ப்பளித்தமையின் மூலம் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் தீர்ப்பு பக்கசார்பற்றது என தெரிவித்தார். அத்துடன் வழக்கு விசாரணையின் போது தனது கட்சிக்காரருக்கு எதிரான சாட்சியாளர்களை மட்டும் முன்னிறுத்த முறைப்பாட்டாளர் தரப்பில் நடவடிக்கை எடுத்ததாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி தெரிவித்தார். இம்மேன்முறையீடு தொடர்பாக தொடர்ந்தும் ஆவணங்களை சமர்ப்பித்து விளக்கமளிப்பதற்கு கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். இதன் அடிப்படையில் மேன்முறையீட்டு மனு தொடர்பான மேலதிக விசாரணைகள் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல்கள் ஆணைக்குழுவின் 600 மில்லியன் ரூபாவை செலவிட்டு விகாரிகளுக்கு சீழ்துணி பகிர்ந்தளிக்கப்பட்டமையின் மூலம் அரசு நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாக குற்றஞ்சாட்டி லலித் வீரதுங்க மற்றும் அனுஷ பல்பிட்ட ஆகியோருக்கு எதிராக கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது சட்டமா அதிபரினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட 4 சந்தேக நபர்கள் தவறாக ஈட்டிய 15 மில்லியன் ரூபாய் பணத்தை கம்பெனியொன்றில் முதலீடு செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை நிறைவு செய்து சட்டமா அதிபரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சுமார் 4.5 ஆண்டுகள் கடந்த போதிலும் சட்ட ஆலோசனைகள் கிடைக்காமையினால் சட்டமா அதிபருக்கு நினைவூட்டல் கடிதம் ஒன்றை அனுப்புமாறு கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது.
ஓய்வு பெற்ற அரச அதிகாரிகளுக்காக அக்ரஹார காப்புறுதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பயன்கள் மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. 2016 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதிக்கு முன்னர் அரசு சேவையிலிருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கும் அக்ரஹார காப்புறுதி திட்டத்தின் கீழ் இணைந்து அதன் பயன்களை பெற்றுக்கொள்ள தற்போதைய அரசாங்கம் இடமளித்ததாக அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் அமைச்சரவை இணை பேச்சாளர் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்தார். அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற எவருக்கும் அக்ரஹார காப்புறுதி உதவி கிடைக்கும். அவர்களுக்கு ஏற்படும் நோய்களின் போது மருத்துவ செலவுகளுக்கு இவ்வுதவி கிடைக்கும். தனியார் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுபவர்களுக்கு மாத்திரம் இவ்வுதவி கிடைப்பதால் அரசு வைத்தியசாலைகளில் இவர்களுக்கான வார்டுகளை ஏற்படுத்துவதற்கான திட்டங்களை வகுக்குமாறும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார். தற்போதைய சம்பள முரண்பாடுகளை நீக்குவதற்கான விசேட வேலை திட்டமும் முன்னெடுக்கப்படும். தேசிய சம்பள ஆணைக்குழுவில் இதனை சமர்ப்பித்து முரண்பாடுகளை நீக்கும் வேலை திட்டம் மேற்கொள்ளப்படும். சகல அரசு ஊழியர்களின் சம்பள முரண்பாடுகளும் இதன் ஊடாக தீர்க்கப்படும். கேபினட் மண்டலே அனுமதி කරනු ලැබුවා. සියලුම රාජ්‍ය සේවකයන්ගේ වැටුප් විශ්මතා යනු ඉවත් කරන්නට බලාපොරොත්තු වෙනවා. அரச வங்கிகள் மற்றும் அதனுடன் இணைந்த நிறுவனங்களை முறையாக முன்னெடுத்து செல்வது தொடர்பான பரிந்துரைகளை சமர்ப்பிக்க குழுவொன்றை நியமிப்பதற்காக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. நாடு வீழ்ந்துள்ள நிலையில் இருந்து அதனை மீட்டெடுப்பதற்கும் அரச வங்கிகளை பலப்படுத்துவதற்குமான வேலை திட்டங்கள் தயாரிக்கப்படும். கிராமப்புற மக்களின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வங்கிகள் இதனை விட கூடுதலான பங்களிப்பை செலுத்த வேண்டும். பிரதமர் முன்வைத்த யோசனைக்கு ஏற்ப வங்கிகள் மற்றும் நிதித்துறை தொடர்பான விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி சிசிர ரத்நாயக்க உள்ளிட்ட வங்கித்துறை மற்றும் நிதித்துறை சார்ந்த நிபுணர்கள் குழுவொன்றை நியமித்து இது தொடர்பாக கண்டறிந்து பரிந்துரைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. பாரிய சொத்துக்கள் கூட்டுறவுத்துறையிடம் காணப்படுகின்றது. அவற்றை தவறாக பயன்படுத்துவதை தடுக்க ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்படும். වැළැක්වීම සඳහා අනාගතයේදී කොමිෂන් සභාවක් පත් කරන්නට නියමිතව තිබෙනවා. களுத்துறை வைத்தியசாலை மற்றும் ஹோமாகம ஆதார வைத்தியசாலை ஆகியவற்றை போதனா வைத்தியசாலைகளாக தரம் உயர்த்த அமைச்சர் பவித்ரா வண்டியாராச்சி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. கொழும்பு மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை நகரங்களை அழகுபடுத்தி கண்கவர் பிரதேசங்களாக அபிவிருத்தி செய்யும் திட்டத்தை முன்னெடுப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. நகர அபிவிருத்தி அதிகார சபை இத்திட்டத்தை முன்னெடுக்க உள்ளது. கொழும்பில் உள்ள லும்பினி கலையரங்கத்தை நவீனமயப்படுத்தி புனரமைப்பதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அங்குள்ள ஒலிபெருக்கி வசதிகள், ஆசனங்களின் எண்ணிக்கை, சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. லும்பினி கலையரங்கம் 1952ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்டது. உயிரியல் பன்மைத்தன்மை கொண்ட உர பயன்பாட்டினால் நெற்றேகை செய்யும் நிலத்தின் அளவை 1,20,000 ஏக்கராக அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்குரிய அமைச்சரவை பத்திரத்திற்கும் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. இதன் முன்னோடி திட்டம் 2018ஆம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்டது. இதே நேரம் தற்போதைய அரசாங்கத்தின் இறுதி அமைச்சரவை ஊடக சந்திப்பு இன்று இடம்பெற்றது. அமைச்சரவை பேச்சாளராக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன ஆற்றிய சேவையை பாராட்டி ஊடகவியலாளர்கள் அமைச்சருக்கு நினைவு சின்னம் ஒன்றையும் வழங்கினர். அமைச்சர் ஊடகவியலாளர்களுடன் நட்புறவு ரீதியாக உரையாடினார். மேலும் 13 கொரோனா தொற்றாளர்கள் குணமடைந்து இன்று வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறினர். இதன் அடிப்படையில் குணமடைந்தோரின் எண்ணிக்கை 2077ஆக அதிகரித்துள்ளது. இலங்கையில் மொத்தம் 2752 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதாக தொற்று நோய் மருத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. இதில் 664 பேர் தொடர்ந்து வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா என்ற சந்தேகத்தின் பேரில் 101 பேர் மருத்துவ கண்காணிப்பின் கீழ் உள்ளனர். நேற்றைய தினம் 22 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதாக COVID-19 பரவலை தடுக்கும் தேசிய நடவடிக்கை மையம் தெரிவித்துள்ளது. அபுதாபியில் இருந்து ஒரு இலங்கையரும், டோகா கட்டாரில் இருந்து 29 பேரும், சென்னையில் இருந்து 14 பேரும் இன்று காலை நாடு திரும்பினர். அவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்த நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். முப்படையினரால் நடத்தப்படும் தனிமைப்படுத்த நிலையங்களில் இருந்த 132 பேர் வீடு திரும்பியுள்ளனர். இதன் அடிப்படையில் இன்று காலை வரை மொத்தம் 25,316 பேர் தனிமைப்படுத்தல் செயற்பாடுகளை முடித்துள்ளதாக தேசிய நடவடிக்கை மையம் மேலும் தெரிவித்துள்ளது. அத்துடன் முப்படையினரால் நடத்தப்படும் 47 தனிமைப்படுத்த நிலையங்களில் 4,984 பேர் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். சுகாதார தரப்பினரின் பணிப்புரைக்கமைய தொடர்ந்தும் செயற்பட தவறினால் மீண்டும் கொரோனா தலைதூக்க வாய்ப்பிருப்பதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் சார்பில் டாக்டர் ஹரிதா அலுத்கே தெரிவித்துள்ளார்.
රට විවෘත කළත් අපිට යන්න වෙන්නේ නව සාමාන්‍ය තත්ත්වයක. நாடு திறந்துவிடப்பட்ட போதிலும் நாம் புதிய வளமை நிலையில் பயணிக்க வேண்டும். அவ்வாறு செயற்பட நாம் அனைவரும் முன்வர வேண்டும். அதனை மறந்து செயற்பட்டால் கந்தக்காடு பகுதியில் ஏற்பட்டதை போன்று சில தவறுகள் எம்மால் ஏற்படலாம். அந்த குறைபாடுகளை சீர் செய்து கொண்டால் எமக்கு நாடு என்ற வகையில் வெற்றிகரமான இடத்துக்கு செல்ல முடியும். முதலாவது வளையத்தில் இருந்து வேறு வளையங்கள் உருவாகும் நிலையில் இருந்து நாம் ஓரளவு பாதுகாக்கப்பட்டுள்ளோம். கடுமையான நிலைப்பாடுகளுக்கு சென்று குழப்பமடைய வேண்டியதில்லை. ராஜாங்கனை பகுதியில் முதலாவது வளையத்தில் இருந்து இரண்டாவது வளையத்துக்கும் இரண்டாவது வளையத்தில் இருந்து மூன்றாவது வளையத்துக்கும் நோய் பரவியுள்ளது. எனினும் அங்கு அசாதாரண முறையில் நோய் பரவவில்லை. தனிமைப்படுத்தல் வளையங்களுக்கு வெளியே நோய் பரவவும் இல்லை. නිරෝධායන වලලු වලින් එළියට රෝගය ව්‍යාප්ති සඳහා තියෙන අවදානම සම්පූර්ණයෙන් වගේ පාලනය කරලා තියෙනවා. கொரோனா வைரஸ் ஒழிப்புக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளை இராணுவத்தினர் மேற்கொண்ட பணியை பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன பாராட்டியுள்ளார். நாரகம்பேட்டை ராணுவ வைத்தியசாலையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இதனை தெரிவித்தார். ராணுவ மருத்துவக் கல்லூரியின் ராணுவ மருத்துவ உதவி வழங்கும் பட்டப்பின் படிப்பு பாடநெறியை ஆரம்பிக்கும் வைபவம் கமல் குணரத்ன தலைமையில் இடம்பெற்றது. களத்திலும் ஏனைய பல சந்தர்ப்பங்களிலும் ராணுவ வீரர்கள் அவர்களின் சேவையை உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.